வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகான மனைவி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மேடம், உங்களை முதலாளி அழைக்கிறாங்க. அவள் எழுந்து உடையை சரி செய்து கொண்டு போனாள். முதலாளியின் எதிரே அவளை தாண்டி சென்ற இளைஞன் பிடரியில் விழும் மயிர்கச்சைகளும் தூக்கி வாரிய நிலையில் ஒரு ராஜகுமாரனாக ஆண் சிங்கமாக உட்கார்ந்திருந்தான். மிஸ் சாந்தா, கமின், மீட் மிஸ்டர் முரளி. இவர் நம் கடைகளின் மற்ற துறைகளின் தொடர்பு அதிகாரி. கூர்மையான முகம், கூர்ந்த பார்வை. வரும்போதே இவங்க டெக்கரேஷனை நான் பார்த்து கொண்டேதான் வந்தேன். உல்லாசமாக சிரித்தான் முரளி. மனம் விட்டு சிரிக்கும் அந்த சிரிப்பில் பளீர் என்ற ஒளி வீசிய வெண்பற்கள். சாந்தா தன் தலையை குனிந்து கொண்டாள். இந்த அறிமுகத்திற்கு பின் நிறைய அழைப்புகளை அவனே அவளுக்கு கொடுத்தான். சந்திப்புகள், சம்பிரதாயமான மரியாதை விழிப்புகள், குறைந்த அந்யோன்யத்தில் பட்டும் படாத ஸ்பரிசங்கள், தேவையை உணர்த்தும் இரகசிய வெளியீடுகள், முடிவில் திருமணம். திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஓடின. இந்த 3 மாதங்களும் ஹனிமூன் என்று காஷ்மீர் போய் திரும்பினார்கள். தன் அலங்கார கலையை அவனுக்காக விட்டுவிட்டதை போன்ற சஞ்சலத்தில் அவனுடனேயே ஒன்றிய லயிப்பு. அதனால் அவள் இன்னும் தன் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்தாள். தீ குச்சியை கிழித்ததும் பற்றும் நெருப்பு ஒளியாக அவன் பேச்சுக்கள், கேலிகள் எல்லாம் தனிமையில் இருக்கும் பொழுது அவளை அலைக்கழித்துவிடும். இப்படி ஒரு லயிப்பு எப்படி வந்தது? அவனுடைய தொழில் வட்டாரத்தை சார்ந்த நண்பர்கள் இணைந்து கொடுக்கும் பார்ட்டி ஏற்பாடாக இருந்தது. அதை நினைவுபடுத்த அவன் அவளை போனில் அழைத்தான். போன் அழைத்ததும் பழகி கொண்டு இருந்த பியானோ இசையை நிறுத்திவிட்டு எழுந்து வந்தாள். ஹலோ, சாந்தா மணாளன் ஹியர். குறும்பு பாரு, பக்கத்துல யாரும் இல்லையா? ரேடியோவில் தான் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் நடத்துகிறார்கள் என்றால் நீங்கள் போனில் நடத்துகிறீர்களா? முக்கால்வாசி காதல் பாடங்கள் எல்லாம் போன்லே தான் நடக்கின்றன ஸ்வீட்டி. சயின்ஸ்லே கள்ளுண்டவன் தள்ளா நடப்பது ஏன்னு ஒரு கேள்வி. அவன் சிறு மூளை பாதிக்கப்படுவதால் தான்னு பதில். இதென்ன சம்மதம் இல்லாத பேச்சு? கட் பண்ண போறேன். லிசன் ஹியர். கள்ளை குடிச்சவன் தான் தள்ளாடுவான்னு இல்லை சாந்தா. அழகான பெண்ணின் பேச்சே கள்ளுக்கு சமானம். அதனால் தான் தள்ளாடுகிறேன். புரிகிறதா? சரி, நன்றாக தள்ளாடுங்கள். இன்றைக்கு நமக்கு பார்ட்டி, ரெடியாக இரு. கழுத்து வளைவில் வட்டமாக பதியும் கொண்டை, அதில் பல முத்துக்கள், காதை தொட்டாற்போல சிவந்த ரோஜா ஒன்று. அவளே ஒரு ரோஜாவாக தந்தத்தில் கடைந்தெடுத்த பொம்மையாக இருந்தாள். கையில் 2 அட்டை பெட்டிகளுடன் வேகமாக வந்தான் முரளி. அவளை விழுங்குவது போல பார்த்தவன் இடையை பற்றி வேகமாக 2 சுற்றுகள் சுற்றினான். ஹே, என்ன இதெல்லாம்? அவன் நெஞ்சை பிடித்து உந்தியவாறு கீழே சரிந்து இறங்கினாள். லஞ்ச் இன்டர்வெல்லில் ஒரு பிஞ்ச். நீ பொம்மைகளுக்கு ட்ரெஸ் செய்து விடுவாயே, உனக்கு நான் செய்து விடட்டுமா என்ற கிசுகிசுப்பு அவள் காதுகளில். அவன் அட்டை பெட்டிகளை பிரித்தான். இது என்ன, பட்டு புடவைகளா? மிகவும் மெல்லிய வலை துணியில் எலாஸ்டிக் ஃபிட்டிங்ஸ் வைத்த மேக்ஸி, லுங்கி, குர்கா என்ற இத்தியாதி. ஹே என்று கத்தி அவளை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். இதை அணிந்து கொண்டா நான் இன்று வர வேண்டும்? யா, சேஞ்ச் ஃபார் யுவர் ட்ரெஸ் குவிக். தலைமுடியை குட்டையாக பரத்திக்கொள். கண்ணாடி மாதிரி இருக்கே. நான் இது மாதிரி எல்லாம் அணிந்து கொண்டதே இல்லை. நோ கமெண்ட்ஸ். குரல் சீறியது பூனையின் சீரலாக. அவள் திகைத்து நின்றாள். நோ டியர், வெரி சாரி. இதை உடுத்திக்கொண்டு என்னால வர முடியாது. என் பீரோவை திறந்து காட்டுகிறேன். எது உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த கலரை உடுத்தி வருகிறேன். இரவு நேர விருந்துகளுக்கு லைட் கலர் உடைகள், அதில் ஜிகனா வேலைப்பாடுகளுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். நோ, நீ இந்த உடையில்தான் வர வேண்டும். ஐ டோன்ட் கேர் வெதர் யூ ஆர் லைக் இட் ஆர் நாட். நானும் இதே பதிலை தரவே விரும்புகிறேன். நான் கடையின் துணிகள் விளம்பரத்திற்காக பொம்மைகளுக்கு உடுத்த இந்த கலையை படித்தேனே தவிர என்னையே பொம்மையாக்கி மற்றவர்களின் பார்வைக்கு கண்காட்சிக்கு தயாராக இல்லை. அடுத்த நிமிடம் கார் கிளம்பும் சப்தம் கேட்டது.
பல இரவுகளும் பகல்களும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தன. அந்த வீட்டில் பேச்சு சப்தம் இல்லை. இந்த சிறு அபிப்பிராய பேதம் பெரிய விபரீதமாக ஆகும் என்று சாந்தா நினைக்கவே இல்லை. நிலவு ஜன்னல் வழியாக ஒளியை பாய்ச்சி போதையை கொடுத்த ஒரு இரவில் சாந்தாவே அவனிடம் பேச முன்வந்தாள். துடைக்காத ஒரு அழகு பொருள் தூசு படிந்து கிடந்தது போல் அவள் உருவம் மங்கி கிடந்தது. இது என்ன சிறு பிள்ளைத்தனமான சண்டைகள்? உங்கள் கலா ரசனையை கண்டுதானே நான் உங்களை விரும்பினேன். கலை என்பது போற்றக்கூடிய ஒன்று. ஏன், போற்றக்கூடிய பொருள்கள் எல்லாமே கலைதான். அதில் பெண்ணின் அழகும் சேர்ந்ததுதான். நிலா தங்க கலரை அள்ளி வீசி தரையை ஒளி பாயாக்கி விடுவதால் அதை எட்டி பிடித்து விட முடியுமா? பறந்து விரிந்து கிடக்கிறதே கடல் என்று அதில் வாக்கிங் தான் போக முடியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னால் முடிந்த ஒன்றை நான் ரசிக்க விரும்பினேன். நிலவையும் மனிதன் தொட்டு விட்டானே, இப்பொழுது என்ன சொல்கிறாய்? எல்லோராலும் நிலவை அடைய முடியுமா? இப்படிப்பட்ட உடைகள் கண்ணியத்தை தராது. கணவனது ஆசையையே நீ மறுக்கும் பொழுது நமக்குள் ஏன் இந்த பேச்சு? சாந்தாவுக்கு கண்களில் நீர் திரண்டு மணிகளாக கன்னங்களில் உருண்டன. வெரி சாரி, நான் இந்த பிரிவை விரும்பவில்லை. அதனாலே உங்கள் விருப்பப்படியே நான் உடை உடுத்தி வருகிறேன். மேகத்துகிலை வீசிக்கொண்டு வந்த நிலவு தன் துகில்களுக்குள் மறைந்து கொண்டது. மறுநாள் அவன் அலுவலகம் போகவில்லை. ஊடல் தீர்ந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவது போல வெளியே கிளம்பினார்கள். அவனுக்கு பிடித்த மேக்ஸி தலையை ஷாம்புவால் கழுவியதால் புசு புசுத்த கூந்தலை நடுத்தலையில் பிரித்து வாரி முன்முடியை வெட்டி நெற்றியில் தோகையாக விரிய விட்டிருந்தாள். ரோஜா கலர் பவுடர் பூச்சு, உதட்டு சாயம். இந்த அழகை காட்டாமல் இத்தனை நாட்கள் மறைத்தது நியாயமா என்ற கண்களில் வேகம் பொங்க கேட்டான் அவன். நடுப்பகலில் ஒரு பிரபல ஹோட்டலில் சாப்பாடு. பிறகு அடல் சொல்லி படம் ஒன்று. காரில் அவளுடன் ஏறிய பொழுது நெஞ்சில் பெருமிதம். எல்லோர் கண்களும் அவனையும் அவளையும் அல்லவா மொய்த்து ஏக்க பெருமூச்சை விட செய்தது. முரளி, ஹோட்டல் முகப்பில் அவன் நண்பன் ரமேஷ் தான் நின்று கொண்டு அழைத்தான். காரிலிருந்து இறங்கிய முரளி, 1 மினிட் சாந்தா, வந்து விடுகிறேன் என்ற நண்பன் அருகில் போனான் அவன். டேய் பழி, கல்யாணத்துக்கு வந்து விடுறேன்னு பாம்பே போன, அட்ரஸே இல்ல என்ற நண்பன் முதுகில் தட்டினான் முரளி. ஒரு ஃப்ராக்சர்டா முரளி, 2-3 மாசம் படுக்கையிலேயே இருக்க வேண்டியதா போச்சு. நடுவில் ஒரு தடவை வந்த, நீ ஹனிமூன் போனதா கேள்விப்பட்டேன். இப்பதான் பம்பாய் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சது. அதனால கொஞ்சம் நிம்மதியா இங்க தங்க முடியறது. சரி வா என் வீட்டுக்கு. கிளம்ப துடித்தான் முரளி. அவளை வீசியா விட்டுடுவனா? நம்ம கிளப்போட ஆனிவர்சரி, பெரிய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்க ஏற்பாடாகி இருக்கு. உன் தலையிலையும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் கட்ட பார்த்தா ஆளையே காணமே. என்னடா டிக்கெட் விற்கணுமா? முகத்தை சுளித்தான் முரளி. அது சரிடா, கார்ல யாரு என்ற கண்களை சுருக்கி சிமிட்டினான் ரமேஷ். அன்புக்கு ஒருத்தி வீட்டுல இப்படி பிசினஸ் லைக்கிங்கா ஒருத்தியா? ஜமாய் ராஜா ஜமாயி, டெக்கரேஷன் டால் மாதிரி சாமிங்கா இருக்கா என்ற நண்பன் டிக்கெட் பஞ்சை கொடுத்துவிட்டு காரை ஒரு தடவை நன்றாக பார்த்தான். டே இடியட், இவன் என் மனைவிடா. எனக்கு ஒன்றும் முன்ன மாதிரி பிசினஸ் லைக்கிங் கிடையாது என்றான் முரளி அடங்கிய குரலில். போடா, ஓ மனைவி மகாலட்சுமி மாதிரி எத்தனை அழகுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்கடா. நாடக வேஷதாரி மாதிரி இருக்கும் இவளை காட்டி ஒய்ஃபுங்கிற என்னை நம்ப சொல்றியா? நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் ஒய்ஃப் கிட்டெல்லாம் ஒன்றும் வளர மாட்டேன். டோன்ட் பி சில்லி, என்கிட்ட டூ படிக்காதடா என்ற நண்பனை முரளி உறுத்து பார்த்தான். இவகிட்ட கொடுத்து டிக்கெட்டுகளை விற்க பாரு, நிறைய சேலாகும் என்ற நண்பன் ஹோட்டலினுள் போய்விட்டான். வேலைகளை முடித்துவிட்டு அவசரமாக ஒரு மீட்டிங்கிற்காக புறப்பட தயாரான முரளியை போன் அழைத்தது. ரமேஷ் அழைத்தான். ஒரு மதுபான விருந்துக்கு ஜோடியுடன் வரும்படி அழைத்தான். முரளி இணைப்பை துண்டித்தான். மறுநாள் அதிகாலையிலிருந்தே சாந்தாவுக்கு ஜுரமும் தலைவலியுமாக இருந்தது. அதனால் மாலையில் முரளியுடன் ரமேஷ் கொடுக்கும் பார்ட்டிக்கு போக முடியவில்லை. இன்னும் பல நவீன மோஸ்தர் உடைகளை அவள் அணிந்து கொண்டு வராமல் இப்படி படுத்து கொண்டது முரளிக்கு ஏமாற்றமே. குறுகுருவென்று மனைவியின் அழகை பொறாமை வெடிக்க பார்க்கும் பார்வைகளை சந்திப்பதில்தான் அவனுக்கு எவ்வளவு ஆவல். வாசல் நுழைவிலேயே ரமேஷ் நின்று கொண்டிருந்தான்.
அவன் முகத்தில்தான் எத்துணை ஏமாற்றம். காரை திரும்பி திரும்பி பார்த்தான். முரளிக்கு பின்னால் யாரும் இறங்கவில்லையே. என்னடா, மனைவி கூட அழைச்சிட்டு வரலையா? வந்தா அவ எதிரே ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாதேன்னு பயமா? சீச்சி, எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. அவளுக்கு உடல் நலம் இல்லை என்று பதிலளித்தான். ரெக்கார்ட் பெயர் ஒலித்தது. பொன் கலர் நுரைத்த ஷாம்பேயின் ஒவ்வொருவர் கையிலும் இசைக்கேற்ற தாளமிட்ட நடைகள், அசைவுகள். முரளியை கண்ட நண்பர்கள் சிலர், என்னடா உன்னோட பிசினஸ் வைஃப் பத்தி ஒண்ணுமே சொல்லலையே என்று கேட்டுக்கொண்டு போனார்கள். அவ்வளவு விரைவாக பரப்பி விட்டிருந்தான் ரமேஷ். அவன் அருகில் ரமேஷ் வந்தான். தடுமாறிய நடை. முரளியால் அவர்களுடன் சேர முடியவில்லை. முரளி, எவ்வளவு டிக்கெட் வித்து கொடுத்தா உன் ரோஸ் கலர் மேக்சிகாரி? முரளி கை தம்ளரை காலி செய்தான். நடுஹாலில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதிலும் சில வண்ண தெரிப்புகளாக பெண்கள். ரமேஷ் முரளியின் தோளில் கையை போட்டு அணைத்து கொண்டான். குபீர் என்ற நெடி முகத்தருகே. முரளி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஐ கேன் அட்ஜஸ்ட் வித் யூ, அண்டர்ஸ்டாண்ட்? ரோஸ் கலர் மேக்சிக்காரி எதிரே நின்று நடனம் ஆடுவது போல ரமேஷுக்கு தோன்றியிருக்க வேண்டும். நாற்காலியின் முதுகில் கிடந்த கோட்டை எடுத்து போட்டுக்கொண்டு முரளி வெளியேறினான். இளமைக்கு கணவன் என்ற லைசன்ஸில் அவன் மெருகிடலாம். அந்த மெருகே மற்றவர்களை வேறு விதமாக பார்க்க தூண்டினால்? அவன் கார் உள்ளே நுழையும் போது லேடி டாக்டர் சிந்தாமணி காரில் ஏறிக்கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் கங்க்ராட்ஸ் என்று கூறியபடியே கீழே இறங்கினாள். என்ன விஷயம்? புரியாமல் குழம்பியவன் சாந்தாவுக்கு என்னவோ ஏதோ என்று பதறினான். சாந்தா மயக்கமா வருதுன்னு போன் செய்தா. இந்த சமயம் அப்படித்தான் இருக்கும். லெட் ஹர் டேக் ரெஸ்ட். வரட்டுமா? கார் போய்விட்டது. சாந்தா பூவாக கண்களை விரித்து அவனை பார்த்தாள். அவள் அருகில் அமர்ந்து அப்படியே அணைத்து கொண்டான் அவன். நீ இனிமே புடவைகளை மட்டுமே உடுத்து, போதும். தாய்மைக்கு அளிக்கும் ஒரு ஆதரவாக அவள் அதை எண்ணினாள். அவனுடைய மனவிகாரம் கலைந்த விபரம் அவளுக்கு தெரியவில்லை. அவன் அப்படி சொன்னதே போதுமானதாக இருந்தது அவளுக்கு. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.